இப்போ ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. யாரோ ஒருத்தர் ஒரு கடையில நின்னு சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு சாதாரண சாண்ட்விச் எப்படி பல கோடி பேரை கொன்ன ஒரு உலகப் போரா மாறும். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்ல. ஒருத்தர் ராத்திரி தூங்க போறப்போ தம் வீட்டு பின்பக்க கதவை மூட மறந்ததால எப்படி அமெரிக்காங்கிற ஒரு புதிய கண்டமே கண்டுபிடிக்கப்படும். இதெல்லாம் கேட்க ஏதோ ஹாலிவுட் படத்தோட சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கு இல்லையா? கண்டிப்பா ஒரு புனைகதை மாதிரி தான் தோணும். ஆனா நீங்க எங்களுக்கு அனுப்புன அந்த வரலாற்று குறிப்புகள், கட்டுரைகள் எல்லாம் வச்சு இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான அலசல்ல நீங்க இதுவரைக்கும் நம்பிட்டு இருந்த வரலாற்று பிம்பத்தை முழுசா உடைக்க போறோம். அதாவது வரலாறுங்கிறது பெரிய பெரிய போர் வீரர்கள்னாலேயோ இல்ல பல வருஷமா திட்டமிட்ட படைகளாலேயோ மட்டும் உருவானது கிடையாது. எக்ஸாக்ட்லி. மனிதர்கள் செஞ்ச சின்ன சின்ன தப்புக்கள், தற்செயலான விபத்துக்கள், ஏன் சில சாதாரண மறதிகள் கூட ஒட்டுமொத்த உலகத்தோட தலையெழுத்தையே எப்படி தலைகீழா மாத்துச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம டாபிக். நீங்க அனுப்புன அந்த ஆவணங்களை நான் முழுசா படிச்சப்போ எனக்கும் அதே ஆச்சரியம் தான் வந்துச்சு. இப்போ இதை நாம பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், அதாவது பட்டாம்பூச்சி விளைவு அப்படிங்கிற தத்துவத்தோட அடிப்படையில பார்க்கணும். அந்த பட்டாம்பூச்சி விளைவு பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா. இது ஒரு சிக்கலான இயற்பியல் கோட்பாடு தான். ஆனா இதோட அடிப்படை ரொம்ப எளிமையானது. அதாவது உலகத்தோட ஒரு மூலையில ஒரு சின்ன பட்டாம்பூச்சி தன் சிறகுகளை அடிக்கும்போது காத்துல ஏற்படுற ஒரு சின்ன மாற்றம் பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரம் தள்ளி ஒரு பெரிய சூறாவளியே உருவாக்கும். ஓஹோ, ஒரு சின்ன விஷயம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது. அதேதான். வரலாற்றிலும் இதுதான் நடந்திருக்கு. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட வீழ்ச்சிக்கான காரணத்தை யாரோ ஒரு சாதாரண மனுஷன் செஞ்ச மிகச்சிறிய தப்புல நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியும். அப்போ இன்னைக்கு நாம பேச போற ஒவ்வொரு விஷயமும் எப்படி ஒரு சின்ன புள்ளி பெரிய வரலாற்று பூகம்பமா மாறுச்சுங்கிறத பத்தி தான் இருக்க போகுது. சரி, நாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். நீங்க அனுப்புன குறிப்புகள்ல என்னை ரொம்பவே கவர்ந்தது அந்த முதல் ஆவணம் தான். உலகத்தையே ஆண்ட ஒரு மாபெரும் மனிதன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அலெக்சாண்டர் தி கிரேட். ஆமா, மாவீரன் அலெக்சாண்டர். உலகத்தையே வென்ற அந்த மனிதன் கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன உயிரினத்தால வீழ்த்தப்பட்டான் அப்படிங்கிற முரண்பாடு. இது எப்படி சாத்தியம்? பொது ஊழிக்கு முன், அதாவது BCE 323ஆம் வருஷம். அவனுக்கு அப்போ வயசு வெறும் 32 தான். கரெக்ட். அவனோட 32வது வயசுல இப்ப நாம பாக்குற கிரீக்கும் ஆரம்பிச்சு எகிப்து, மத்திய கிழக்கு நாடுகள், பெர்ஷியா, அதாவது இன்றைய ஈரான், ஏன் இந்திய எல்லை வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான நிலப்பரப்ப அவன் முழுமையா தன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தான். 32 வயசுல இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யமா? ஆமா, மக்களை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. ஒரு கடவுளோட அவதாரமாவே அவனை பார்த்தாங்க. அவனோட அடுத்த கட்ட திட்டங்களும் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அரேபியாவை கைப்பற்றணும்னு நினைச்சான் இல்லையா? சரியா சொன்னீங்க. அரேபியாவை பிடிச்சிட்டு அப்புறம் நேரா கார்த்திஜ், அப்புறம் அப்பதான் உருவாயிட்டு இருந்த ரோம சாம்ராஜ்யத்தை மேல படையெடுக்கணுங்கிறது தான் அவனோட திட்டம். அவனோட படை பலத்தை பார்த்தா அது 100க்கு 100 நடந்திருக்கும். ஆனா அது நடக்கல. நீங்க கொடுத்த அந்த குறிப்புகள்ல ஒரு சின்ன கொசு அவனோட மொத்த திட்டத்தையும் அழிச்சிடுச்சுன்னு இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, இது கொஞ்சம் ஓவரா இல்ல? என்ன ஓவரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, உலகத்தையே வென்ற வீரன், கடவுளா பார்க்கப்பட்டவன் ஒரு சாதாரண கொசு கடிச்சு இறந்து போனான்னு எப்படி நம்புறது? பயாலஜிக்கலா இது எப்படி ஒரு மனுஷனை வீழ்த்தி இருக்கும்? இது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. மேலோட்டமா பார்த்தா ஒரு கொசுக்கடி ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா அலெக்சாண்டர் அப்போ தங்கியிருந்த பாபிலோன் நகரம், அதாவது இன்றைய ஈராக், அப்போ சதுப்பு நிலங்கள் அதிகமா இருந்த பகுதி. ஓ, சதுப்பு நிலம்னா கொசுக்கள் அதிகமா இருக்குமே. ஆமா, ஒரு பெரிய மது விருந்துக்கு அப்புறம் அவனுக்கு கடுமையான காய்ச்சல் வருது. இப்போ இருக்கிற வரலாற்று ஆய்வாளர்கள், நவீன மருத்துவர்கள் அந்த அறிகுறிகளை வச்சு பார்க்கும்போது அது மலேரியாவா இருக்கலாம்னு சொல்றாங்க. மலேரியா அல்லது வெஸ்ட் நைல் வைரஸ்னு ஆவணத்துல படிச்சேன். எக்ஸாக்ட்லி. இந்த நோயை பரப்பின ஒட்டுண்ணிகள் உடம்புக்குள்ள போனதும் நேரா கல்லீரலை தாக்கி ரத்த சிவப்பணுக்களை கொத்து கொத்த அழிக்க ஆரம்பிக்குது. எந்த ஒரு போர்வாளும் அவன் உடம்ப தொலைக்கல. ஆனா அவனோட ரத்தத்துக்குள்ள நடந்த இந்த நுண்ணுயிர் யுத்தம் அவனை வெறும் 10 நாள்ல வீழ்த்திருச்சு. ஆஹா, இது ரொம்பவே ஷாக்கிங். உண்மைதான். அப்போ அந்த மாபெரும் சாம்ராஜ்யமும் அந்த நுண்ணுயிரியால உடைதா? இப்போ இத நான் இன்றைய நவீன கார்ப்பரேட் கம்பெனியோட ஒப்பிட்டு பார்க்கறேன். சொல்லுங்க, எப்படி ஒப்பிடுறீங்க? இப்போ பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு பெரிய கம்பெனியை தன்னந்தனியா உருவாக்குன ஒரு CEO இருக்காரு. அவருக்கு கீழே பல உலகளாவிய திட்டங்கள் இருக்கு. ஆனா தனக்கு அப்புறம் யாரு CEOன்னு எந்த வாரிசையும் அவர் அறிவிக்கல. கரெக்ட். திடீர்னு அவர் ஒரு விபத்துல இறந்துட்டா
அந்த கம்பெனி என்ன ஆகும்? போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு அந்த கம்பெனியை சுக்குநூறா உடைச்சிருவாங்க இல்லையா? அதுதானே இங்கேயும் நடந்துச்சு. ரொம்ப சரியான ஒப்பீடு. அந்த போர்டு மெம்பர்ஸ் தான் அலெக்சாண்டரோட தளபதிகள். அலெக்சாண்டர் இறக்கும்போது தன் சாம்ராஜ்யத்தை ஆளப் போற வாரிசு யாருன்னு அதிகாரப்பூர்வமா சொல்லவே இல்ல. அவனுக்கு பிறந்த குழந்தையும் ரொம்ப சின்ன குழந்தைன்னு குறிப்பில் இருந்துச்சு. ஆமா, மரணப்படுக்கையில அவன் மிகவும் வலிமையானவனுக்கே என் ராஜ்யம்னு முணுமுணுத்ததா சொல்றாங்க. இதோட விளைவு என்ன தெரியுமா? தளபதிகள் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா, அவனோட உடலை கூட சரியா அடக்கம் பண்றதுக்கு முன்னாடியே தளபதிகள் தங்களுக்குள்ள அதிகார போட்டியை ஆரம்பிச்சிட்டாங்க. இத டயோடோச்சி போர்கள்னு சொல்றாங்க. அந்த பெரிய சாம்ராஜ்யம் உள்நாட்டு போர்ல சிக்கி பல துண்டுகளா சிதறடிச்சு. அதாவது அந்த ஒரு கொசு மட்டும் அவனுக்கு கடிக்காம இருந்திருந்தா அவன் இன்னொரு 10-20 வருஷம் உயிரோடு இருந்திருப்பான். அவனோட திட்டப்படி இத்தாலியையும் ரோமையும் முழுமையா கைப்பற்றியிருப்பான். அப்படி நடந்திருந்தா இப்ப நாம படிக்கிற ரோம சாம்ராஜ்யம் உருவாகியிருக்கவே வாய்ப்பே இல்ல இல்லையா? கண்டிப்பா வாய்ப்பில்ல. ரோமர்கள் தங்களுக்குன்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடியே அழிக்கப்பட்டிருப்பாங்க. ஐரோப்பாவோட சட்டங்கள், மொழிகள், கட்டிடக்கலை எல்லாமே கிரேக்க வடிவத்துல தான் இருந்திருக்கும். அப்போ ஒரு சின்னஞ்சிறு கொசுவோட கடி ஒட்டுமொத்த ஐரோப்பியா மற்றும் உலக வரலாற்றோட பாதையே திசை திருப்பிடுச்சு. ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆமா, ஒரு உயிரியல் விபத்து எப்படி வரலாற்றை மாத்துச்சுன்னு இதுல நம்ம பாக்குறோம். சரி, இப்போ நீங்க எங்க கிட்ட பகிர்ந்துகிட்ட 2வது ஆவணத்துக்கு வருவோம். இதை விட இன்னும் நெருக்கமான ஒரு தற்செயல் நிகழ்வை பத்தி பேசுது. ஒரு மனுஷன் தன் கையால செஞ்ச ஒரு சின்ன தவறான திருப்பம் எப்படி பல கோடி உயிர்களை குடிச்சுதுன்னு. ஆமா, 1914ஆம் வருஷம் சரையேவோ நகர்ல நடந்த அந்த சம்பவம். ஒரு கார் டிரைவர் செஞ்ச தப்பு எப்படி முதல் உலகப் போரை கொண்டு வந்துச்சு? இது கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போம். அது ஒரு ரொம்ப சாதாரணமான ஜூன் மாச காலை பொழுது. ஆஸ்ட்ரிய ஹங்கேரி சாம்ராஜ்யத்தோட பட்டத்து இளவரசரான ஆர்ச் டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட் சரையோவோ நகர்ல திறந்தவழி கார்ல பயணம் செஞ்சிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஐரோப்பா பல அரசியல் கூட்டணிகளால ஒரு வெடிமருந்து கிடங்கு மாதிரி இருந்துச்சுன்னு ஆவணத்துல படிச்சேன். சரியா சொன்னீங்க. செர்பிய தேசியவாதிகளான பிளாக் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு குழு அன்னைக்கு அவர் கொல்ல திட்டமிட்டு இருந்தாங்க. காலையில நடந்த முதல் முயற்சி படுதோல்வி. ஆமா, அவங்க வீசின வெடிகுண்டு காரோட பின்னாடி விழுந்து வெடிச்சு வேற சிலருக்கு காயம் ஏற்பட்டுச்சு. நான் ஆவணத்துல இத படிச்சப்ப எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் வந்துச்சு. என்ன ஆச்சரியம்? ஒரு கொலை முயற்சி தோல்வி அடைஞ்ச பிறகு எந்த ஒரு தலைவராவது திரும்பவும் அதே திறந்தவெளி கார்ல பயணம் பண்ணுவாங்களா? அதுதான் ஃபெர்டினாண்ட் செஞ்ச முதல் தப்பு. காலையில வெடிகுண்டு வீச்சுல காயமடைஞ்சவங்கள மருத்துவமனையில போய் பார்க்கணும்னா ஒரு பிடிவாதம் பிடிச்சாரு. பாதுகாப்பு அதிகாரிகள் பாதைய மாத்த சொல்லலையா? சொன்னாங்க. ஆனா அந்த புதிய பாதைய பத்தின தகவல் அவரோட காரை ஓட்டுன டிரைவருக்கு சரியா போய் சேரல. அதனால அந்த டிரைவர் பழைய திட்டப்படியே பிரான்ஸ் ஜோசப் தெருவுல ஒரு தவறான திருப்பத்தை திருப்பிட்டாரு. ஓ, தப்பான ரூட்ல போயிட்டாரு. தான் தவறான சாலையில வந்துட்டோன்னு உணர்ந்த டிரைவர் காரை பின்னோக்கி எடுக்க முயற்சி பண்றாரு. ஆமா, ஆனா 1914ல இருந்த கார்களோட தொழில்நுட்பம் அவ்வளோ ஒன்றும் சிறப்பானது கிடையாது. கியர் சிக்கி கார் ஸ்டார்ட் ஆகாம நடு ரோட்ல அப்படியே நின்னுடுது. இப்போ இந்த ஆழமான அலசலை கேட்டுட்டு இருக்கிற ஒரு நேரா நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். கேளுங்க. ஒரு கார் பிரேக் டவுன் ஆகுறது அப்படிங்கிறது அன்றாட நடக்கிற ஒரு சாதாரண விஷயம். இதற்கும் உலகப் போருக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு கார் நின்னதால ஒரு உலகப் போர் வெடிச்சுது அப்படிங்கிறது கொஞ்சம் அதீதமான கற்பனை மாதிரி தெரியலையா? நிச்சயமா கற்பனை இல்ல. அந்த கார் நின்ன இடம் ஒரு சாதாரண இடம் கிடையாது. கார் நின்ன இடத்துக்கு நேர் எதிரே ஒரு சின்ன உறவு விடுதி, அதாவது ஒரு சாண்ட்விச் கடை இருந்துச்சு. ஓஹோ. காலையில நடந்த கொலை முயற்சி தோல்வி அடைஞ்சதால விரக்தி அடைஞ்ச கொலையாளிகள்ல ஒருத்தனான கௌரிலோ பிரின்சிபில் ஏதோ சாப்பிடலானோ இல்ல சும்மா நேரம் கழிக்கவோ அந்த கடைக்கு வெளியே நின்னுட்டு இருந்தான். அட கடவுளே. ஆமா, எந்தவித பாதுகாப்பும் இல்லாம தான் கொல்ல நினைச்ச இளவரசர் பழுதான கார்ல சரியா தன் கண் முன்னாடியே வந்து நிக்கிறதா அவன் பாக்குறான். இது கோடிக்கணக்குல ஒருத்தருக்கு நடக்கிற அதிர்ஷ்டம். அவன் ஒரு நொடி கூட தாமதிக்கல, துப்பாக்கி எடுத்து சுட்டுறான். ஃபெர்டினாண்ட் கொல்லப்படுறாரு. ஒரு தவறான திருப்பம், ஒரு பழுதான கார், சரியா அதே இடத்துல நின்னுட்டு இருந்த ஒரு கொலையாளி. நம்பவே முடியல. உண்மைதான். ஆனா இந்த ஒரு கொலை எப்படி உலகப் போரா மாறுச்சு? இதற்கான பின்னணி என்ன? நாம முதல்லயே சொன்ன மாதிரி ஐரோப்பா அப்போ ஒரு வெடிமருந்து கிடங்கு. இந்த கொலை அந்த கிடங்குல வீசப்பட்ட ஒரு தீக்குச்சி. ஓ, அந்த தீக்குச்சி மொத்தத்தையும் பத்த வச்சிடுச்சு. ஆமா, இளவரசர் கொல்லப்பட்டதால ஆஸ்திரியா ஆத்திரமடைஞ்சே செர்பியா மேல போர் தொடுக்கறாங்க. செர்பியாவோட ஒப்பந்தம் செஞ்சிருந்த ரஷ்யா செர்பியாவை காப்பாற்ற போருக்கு வருது. ரஷ்யா வர்றத பார்த்த ஜெர்மனி ஆஸ்திரியாவை காப்பாற்ற படைகளை அனுப்புது. எக்ஸாக்ட்லி.
அப்புறம் ஜெர்மனியை எதிர்க்க பிரான்ஸ் பிரிட்டன் உள்ள வராங்க. இப்படி ஒரு செயின் ரியாக்ஷன், அதாவது சங்கிலி தொடர் விளைவு ஏற்பட்டு ஒட்டுமொத்த உலகமும் போர்க்களமா மாறிடுச்சு. இதுல கொடுமை என்னன்னா, இந்த முதல் உலகப் போரோட முடிவுல போடப்பட்ட கடுமையான ஒப்பந்தங்கள் தான் 20 வருஷம் கழிச்சு இரண்டாம் உலகப் போருக்கு வித்திட்டது. ஆமா, அந்த இரண்டாம் உலகப் போரோட முடிவு பனிப்போரை உருவாக்குச்சு. நீங்க கொடுத்த ஆவணத்துல உள்ள இன்னொரு முக்கியமான குறிப்பை நான் இங்க ஞாபகப்படுத்த விரும்புறேன். இப்ப நாம நியூஸ்ல தினமும் பாக்குற மத்திய கிழக்கு நாடுகளோட பல எல்லை பிரச்சனைகள் கூட, உதாரணமா சிரியா, ஈராக், இஸ்ரேல் பாலஸ்தீனம் எல்லாமே இந்த முதல் உலகப் போரோட முடிவுல ஐரோப்பியர்களால அவசரமா வரையப்பட்டதுதான். சரியா சொன்னீங்க. இவ்வளவு பெரிய இரத்த களரிக்கும் பல நூற்றாண்டுகளா தொடர்ற அரசியல் துயரங்களுக்கும் ஆணி வேர் எது? ஒரு டிரைவர் தன்னோட காருக்குள்ள சரியான கியரை மாத்துறதுக்கு செஞ்ச ஒரு சின்னஞ்சிறு குழப்பம். இதுதான் நம்ம சொல்ற அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஒரு மனுஷனோட தவறான செயல் எப்படி உலகத்தை மாத்துச்சுன்னு இப்ப பார்த்தோம். ஆனா நீங்க அனுப்புன 3வது குறிப்பு இன்னும் வித்தியாசமானது. ஆமா, இது ஒரு செயல் கிடையாது. ஒரு மனுஷன் செய்ய மறந்த ஒரு சின்னஞ்சிறு கவனக்குறைவு எப்படி ஒட்டுமொத்த உலக வரைபடத்தையே மாத்தி புதிய கண்டங்களை இணைச்சுது அப்படிங்கிறது. 1453ஆம் வருஷம் கான்ஸ்டான்டினோப்புள் நகரத்தோட வீழ்ச்சி, இன்றைய துருக்கியோட இஸ்தாம்புல் நகரம். இது பைசன்டைன் சாம்ராஜ்யத்தோட தலைநகரம், ரோம சாம்ராஜ்யத்தோட கடைசி எஞ்சிய பகுதி. அந்த ஆவணங்கள்ல உள்ள கோட்டையோட வரைபடங்களை பார்த்தாலே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. பல அடுக்கு சுவர்கள், அகழிகள்னு யாராலையும் உள்ளே நுழையவே முடியாதுன்னு கருதப்பட்ட ஒரு மாபெரும் அரண் அது. ஆமா, அவ தியோடோஷியன் சுவர்கள்னு சொல்லுவாங்க. சுமார் 1000 வருஷமா எந்த ஒரு எதிரியாலையும் அந்த சுவரை உடைக்க முடியல. ஆட்டோமான் படைகள் சுல்தான் 2ஆம் மெஹ்மது தலைமையில அந்த நகரத்தை பல வாரங்களா முற்றுகையிட்டு இருந்தாங்க. அவங்க அப்போதைய காலகட்டத்தோட மிகப்பெரிய பீரங்கிகளை வச்சு தாக்கியும் அந்த கோட்டை அசையல. கரெக்ட். ஆனா அப்போதான் ஒரு சின்ன சிறு பிழை நடக்குது. கோட்டையோட பல 100 கதவுகள்ல ஒன்னான கர்கோ ஃபோர்ட்டா அப்படிங்கிற ஒரு சின்ன பக்கவாட்டு கதவை உள்ள இருந்த யாரோ ஒருத்தர் பூட்டாம திறந்து விட்டுறாரு. நைட் டியூட்டில இருந்த ஒரு காவலாளியோட சாதாரண மறதியா இருக்கலாம் இல்லையா? ஆமா, பெரும்பாலும் அது ஒரு சாதாரண மறதி தான். இப்போ எனக்கு இதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. அதை நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும். கேளுங்க. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம், வெளியே பல்லாயிரக்கணக்கான எதிரி படைகள், உள்ள கோட்டைய காக்க ஆயிரக்கணக்கான பைசாண்டின் வீரர்கள் இருக்காங்க. ஏதோ ஒரு சின்ன பக்கவாட்டு கதவு திறந்திருந்ததால ஒரு சாம்ராஜ்யமே எப்படி விழும்? அந்த கதவு வழியா ஒரு 50 இல்ல 100 ஆட்டோமான் போர் வீரர்கள் தான் உள்ள நுழைஞ்சிருப்பாங்கன்னு குறிப்புகள் சொல்லுது. வெறும் 50 பேர் உள்ள வந்ததால ஒரு நகரமே விழுந்துடுமா? உள்ளே இருந்தவங்க அவங்கள தடுத்து நிறுத்திருக்க மாட்டாங்களா? இது லாஜிக்கலா சரியா படலையே. நீங்க கேக்குறது ரொம்ப சரியான கேள்வி. அந்த 50 வீரர்கள் உள்ள வந்து பைசன்டைன் படையோட பலாயிரக்கணக்கான வீரர்களோட நேருக்கு நேர் சண்டை போடல. அப்போ வேற என்ன நடந்துச்சு? அங்கதான் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு உளவியல் தாக்குதல் நடந்துச்சு. அதாவது சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர். அந்த திறந்திருந்த கதவு வழியா சத்தமில்லாம உள்ள நுழைஞ்ச ஆட்டோமான் வீரர்கள் நேரா போய் கோட்டையோட மிக உயரமான ஒரு கோபுரத்து மேல தங்கள் படையோட கொடியை ஏத்துறாங்க. அவ்வளவுதான். ஓஹோ, கோட்டைக்குள்ள இருந்த பைசாண்டின் வீரர்களுக்கு எதிரிகள் கோட்டைய உடைச்சு உள்ள வந்துட்டாங்க, நகரம் வீழ்ந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு பெரும் பீதி ஏற்பட்டிருக்கும். மிகச்சிறை. இதை எப்படி சொல்லலாம்னா, ஒரு கூட்டமான தியேட்டருக்குள்ள யாரோ ஒருத்தர் தீப்பிடிச்சிடுச்சின்னு கத்துறதுக்கு ஒப்பிடலாம். ஆமா, தீயால இறக்குறவங்கள விட அந்த பீதியில ஒருத்தர் மிதிச்சு இறக்குறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. பைசண்டைன் வீரர்களுக்கும் அதுதான் நடந்துச்சு. தங்கள் தலைக்கு மேல எதிரியோட கொடி பறக்கிறத பார்த்ததும் அவங்களோட தற்காப்பு அரண் உளவியல் ரீதியா உடைஞ்சு சிதறிடுச்சு. எல்லாம் முடிஞ்சதுன்னு அவங்க பதறிப்போய் ஓட ஆரம்பிக்க அந்த மாபெரும் நகரம் ஆட்டோமன் படைகள் கிட்ட ரொம்ப ஈஸியா வீழ்ந்துடுச்சு. இதோட ரோம சாம்ராஜ்யத்தோட 1000 வருஷ கடைசி சுவடும் அழியுது. ஆமா, ஒரு சாதாரண காவலாளியோட மறதி 1000 வருஷ சாம்ராஜ்யத்தை முடிச்சிடுச்சு. ஆனா இதுக்கும் அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்டதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த ஆவணங்கள்ல இத பத்தி ரொம்ப ஆழமா விவாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு நகரம் வீழ்ந்ததால உலக வரைபடம் எப்படி மாறும்? கான்ஸ்டான்டினோப்பிள் விழுந்ததால ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ரொம்ப முக்கியமான பட்டுப்பாதை, அதாவது சில்க் ரோட்னு சொல்லப்படுற வர்த்தக நிலவழி பாதைகள் ஆட்டோமான்களோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. ஓ, ட்ரேட் ரூட் பிளாக் ஆயிடுச்சா? ஆமா, ஐரோப்பியர்களுக்கு இந்தியாவோட வாசனை திரவியங்கள், குறிப்பா மிளகு மாதிரி பொருட்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். அது வெறும் சுவைக்காக மட்டும் இல்ல, குளிர்காலத்துல இறைச்சியை கெட்டுப்போகாம பாதுகாக்க உதவுற ஒரு முக்கியமான பொருள்.
பிளஸ் அது ஒரு பெரிய அந்தஸ்தோட அடையாளமாவும் இருந்துச்சு இல்லையா? கண்டிப்பா. ஆட்டோமான்கள் இந்த பாதையை அடைச்சதால ஐரோப்பிய பொருளாதாரம் பெரும் சரிவை சந்திச்சுது. அதாவது நில வழி அடைக்கப்பட்டதால எப்படியாவது கடல்ல பயணம் செஞ்சு மாற்று வழியில இந்தியாவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பொருளாதார நெருக்கடி ஐரோப்பியர்களுக்கு ஏற்பட்டுச்சு. சரியா பிடிச்சிங்க. இந்த கட்டாயம்தான் ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் நாட்டு அரசர்களை புதிய கடல் பயணங்களுக்கு நிதி உதவி செய்ய தூண்டுச்சு. ஆமா, அப்படி போய் தான் அமெரிக்காங்கிற ஒரு புதிய கண்டம் இருக்கிறதே வெளி உலகத்துக்கு, குறிப்பா ஐரோப்பியர்களுக்கு தெரிய வந்துச்சு. ஒருவேளை கான்ஸ்டான்டினோப்பிள் வீழாம இருந்திருந்தா அந்த வர்த்தக பாதை திறந்தே இருந்திருக்கும். கரெக்ட். ஐரோப்பியர்களுக்கு தங்கள் உயிரை பணயம் வச்சு புதிய கடல் வழிகளை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. கொலம்பஸோட பயணத்துக்கு யாரும் நிதியுதவி கொடுத்திருக்க மாட்டாங்க. இதை நினைச்சு பார்க்கும்போதே எனக்கு தலை சுத்துது. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி வீட்டின் பின்பக்க கதவை மூட மறந்ததால ஒரு புதிய கண்டத்தையே கண்டுபிடிச்சது மாதிரி இருக்குது. ஆமா, மனிதர்களோட பிழைகள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்கிறதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. ஆனா இதுல ஒரு விஷயம், இதுவரைக்கும் நாம பார்த்த தப்புகள் எல்லாமே பேரழிவுகளையோ சாம்ராஜ்யங்களோட வீழ்ச்சியையோ இல்ல போர்களையோ தான் ஏற்படுத்தியிருக்கு. எல்லா தப்புகளும் மோசமானதில்லையே. உண்மைதான். மனிதர்களோட சில தப்புகள் ஒட்டுமொத்த மனிதகுலத்துக்கே மிகப்பெரிய வரமா அமைஞ்ச சம்பவங்களும் வரலாற்றுல இருக்கு. அந்த பக்கத்தையும் நாம ஆராயணும். நீங்க அனுப்பியிருந்த குறிப்புகள்ல கடைசி ஆவணம் அத பத்தி தான் பேசுது. ஒரு சோம்பேறித்தனமான தப்பு எப்படி பல கோடி மக்களோட உயிரை காப்பாத்துச்சு அப்படிங்கிறது. அருமையான ஒரு திருப்பம். இதுவரை அழிவை பத்தி பேசின நாம இப்போ ஒரு தப்பு எப்படி நவீன மருத்துவத்தையே உருவாகுச்சுங்கிறத பார்ப்போம். இந்த சம்பவம் 1928ஆம் வருஷம் நடக்குது. அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானியோட கதை. இவர் ஒரு மிகச்சிறந்த நுண்ணுயிரியல் விஞ்ஞானி. ஆனா தன்னோட லேப் ரொம்ப சுத்தமா ஒழுங்கா வச்சுக்கிற பழக்கம் இல்லாதவர்னு ஆவணங்கள் சொல்லுது. ஆமா, அவர் ஒரு முறை நீண்டு விடுமுறைக்கு போறாரு. அப்படி போகும்போது ஒரு மிகப்பெரிய தப்பு செய்றாரு. அவர் தன்னோட லேப்ல பாக்டீரியாக்களை வளர்க்க பயன்படுத்துற கண்ணாடி தட்டுகளை, அதாவது பெட்ரி டிஷ்ஷஸ சுத்தமா கழுவ மறந்துடுறாரு. ஸ்டஃபைலோகாக்கஸ் அப்படிங்கிற கொடிய பாக்டீரியாக்கள் இருந்த அந்த தட்டுகளை அப்படியே டேபிள் மேல வச்சுட்டு போயிடுறாரு. அது மட்டும் இல்ல, லேபோட ஒரு ஜன்னலையும் லேசாக திறந்து வச்சுட்டு போயிடுறாரு. சரி, லீவ் முடிஞ்சு அவர் திரும்பி வராரு. ஜன்னல் வழியா வெளியிலிருந்து வந்த ஏதோ ஒரு காத்துல அடிச்சு வரப்பட்ட பெனிசிலியம் அப்படிங்கிற ஒரு வகை பூஞ்சை அவர் கழுவாம விட்டுட்டு போன அந்த தட்டுகள்ல படிஞ்சிருக்கு. இப்ப திரும்பவும் அந்த எப்படி அப்படிங்கிற கேள்விய நான் இங்க கேக்குறேன். ஒரு விஞ்ஞானி தட்டுல பூஞ்சை படிஞ்சிருக்கிறத பார்த்தா, அடடா எல்லாம் பாழாயிடுச்சேன்னு குப்பையில தானே போடுவாரு. இந்த ஒரு அழுக்கான தட்டு எப்படி மனித குலத்தை காப்பாத்துச்சு? அந்த தட்டுல உயிரியல் ரீதியா என்ன நடந்துட்டு இருந்துச்சு? ஃப்ளெமிங் முதல்ல அந்த தட்டுகளை குக்கையில போடதான் நினைச்சாரு. ஆனா ஒரு கணம் உத்து பார்த்தப்போ அந்த அதிசயத்தை கவனிச்சாரு. என்ன அதிசயம்? அந்த பூஞ்சை படிஞ்சிருந்த இடங்களை சுத்தி ஒரு வளையம் மாதிரி பாக்டீரியாக்கள் செத்து போயிருந்துச்சு. அதாவது அந்த பூஞ்சை ஒரு குறிப்பிட்ட வேதிப்பொருளை சுரந்து அதை சுத்தி உள்ள பாக்டீரியாக்களோட செல் சுமர்களை உடைச்சு அழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஓ, தங்களுக்குள்ளேயே ஒரு போர் அவங்க நடத்திட்டு இருந்திருக்காங்க. ஆமா, இந்த தற்செயலான நிகழ்வு தான் வெளியிலிருந்து வந்த அந்த பூஞ்சை பாக்டீரியாக்களை அழிக்கும் தன்மையை கொண்டிருக்கு அப்படிங்கிற மாபெரும் உண்மையை புரிய வச்சது. இந்த வேதிப்பொருளை மனித உடம்புக்குள்ள செலுத்தினா அது மனுஷனுக்கு தீங்கு செய்யாம உள்ள இருக்கிற பாக்டீரியாக்களை மட்டும் அழிக்கும் அப்படிங்கறத அவர் உணர்ந்தார். அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அந்த தப்பு தான் உலகத்தோட முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்தான பெனிசிலின் கண்டுபிடிப்புக்கு வழிகாட்டுச்சு. 1928க்கு முன்னாடி வரைக்கும் நிலைமை ரொம்ப மோசமா இருந்திருக்கும் இல்லையா? ஆமா, ஒரு ரோஜா செடியோட முள் குத்தி ஏற்படுற ஒரு சாதாரண கீறல் கூட தொற்றாகி ஒரு மனுஷனை கொன்னுடுற அபாயம் இருந்துச்சு. ஆனா அந்த பெனிசிலின் கண்டுபிடிப்பு தான் 2ஆம் உலகப் போரின் போது லட்சக்கணக்கான போர் வீரர்களோட உயிரை காப்பாத்துச்சு. கேட்கவே ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் சாதாரண தொற்றுகள்ல இருந்து கொடிய நோய்கள் வரை அனைத்திலிருந்தும் சுமார் 200 மில்லியன், அதாவது 20 கோடி மனித உயிர்களை இந்த கண்டுபிடிப்பு காப்பாத்திருக்கு. ஒருவேளை ஃப்ளெமிங் ஒரு மிக சரியான ஒழுக்கமான விஞ்ஞானியா இருந்து தன்னோட தட்டுகள் எல்லாம் சுத்தமா கழுவி வச்சுட்டு போயிருந்தா இன்னைக்கு நம்மகிட்ட பெனிசிலின் இருந்திருக்காது. சின்னஞ்சிலு சோம்பேறித்தனம் 20 கோடி உயிர்களை காப்பாத்திருக்கு. ரொம்ப ஆச்சரியம்தான். சரி, இன்னைக்கு நாம அலசின விஷயங்களை ஒரு முறை திரும்பி பார்த்திடலாம். கண்டிப்பா. ராஜ்யம் உருவான உடனேயே சுக்குநூறா உடைஞ்சது. ஒரு காரோட டிரைவர் சரியான பாதையில போகாம காரை நிறுத்தினதால
உலகமே 2 மாபெரும் உலகப் போர்கள்ல சிக்கி தவிச்சுது. யாரோ ஒரு காவலாளி மூட மறந்த ஒரு சின்ன கதவால பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு அமெரிக்காங்கிற ஒரு புதிய கண்டமே உலகத்தோட பார்வைக்கு கிடைச்சது. அப்புறம் ஒரு விஞ்ஞானி தன்னோட தட்டுகளை கழுவ மறந்ததால நவீன மருத்துவம் பிறந்து இன்னைக்கு வரைக்கும் பல கோடி உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. இந்த எல்லா நிகழ்வுகளையும் வச்சு பார்க்கும்போது ஒரு மிக முக்கியமான பாடத்தை நாம கத்துக்கிறோம். மனிதர்களாகிய நாம எல்லாவற்றையும் நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோம், ரொம்ப துல்லியமா திட்டமிடுறோம்னு நம்ப விரும்புறோம். ஆமா, நாம எப்பவுமே பிளான் பண்ணி தான் நடக்கிறோம்னு நினைப்போம். ஆனா உண்மை என்னன்னா, வரலாறு எப்போதுமே ஒரு நேர்கோட்டுல பயணிக்கிறது கிடையாது. அது கணிக்க முடியாதது. பல நேரங்கள்ல அதிர்ஷ்டம், விபத்துக்கள், எதிர்பாராத தற்செயல் நிகழ்வுகள், அப்புறம் சாதாரண மனித பிழைகள் தான் பல நூற்றாண்டுகளுக்கான உலக வரலாற்றையே தீர்மானிக்குது. உண்மைதான். நாம திட்டமிடுற மாபெரும் வியூகங்களை விட நாம் அறியாம செய்யற சின்ன தப்புகள் சில சமயம் அதிக சக்தி வாய்ந்தது. முற்றிலும் உண்மை. நிகழ்ச்சியோட தொடக்கத்துல நான் ஒரு கார்ப்பரேட் சிஇஓட மரணத்தை பத்தி பேசும்போது சொன்னது போல, நாம எவ்வளவுதான் துல்லியமா திட்டமிட்டாலும் எதிர்காலம் எப்போதுமே நம்ம கைகள் இருக்கிறது கிடையாது. நிச்சயமா. இப்போ இந்த நிகழ்ச்சியோட நிறைவா இந்த ஆழமான அலசலை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். சற்று யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலையில நீங்க எடுத்த ஏதோ ஒரு மிகச் சாதாரணமான முடிவு, ஒருவேளை வேலைக்கு போற வழியை நீங்க இன்னைக்கு மாத்திருக்கலாம். அல்லது ஒரு கடையில யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு நிமிஷம் கூடுதலா பேசியிருக்கலாம். ஆமா, அல்லது நீங்க செஞ்ச ஒரு சின்னஞ்சிறு பிழை உங்க சாவியே கீழே தவற விட்டிருக்கலாம். உங்க பார்வையில இது எதுவுமே முக்கியமில்லாதது போல ரொம்ப சாதாரணமா தோணலாம். ஆனா நீங்க சாவியே கீழே தவற விட்ட அந்த ஒரு நொடி தாமதம் உங்களை ஒரு பெரிய விபத்துல இருந்து காப்பாத்திருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா நடந்திருக்கலாம். எதிர்காலத்துல உங்களோட தனிப்பட்ட வரலாற்றையோ அல்லது உங்களை சுத்தி உள்ள இந்த உலகத்தோட வரலாற்றையோ உங்களோட இந்த சின்னஞ்சிறு செயல்கள் எப்படி மாத்த போகுதுன்னு யாருக்கு தெரியும்? உங்களுடைய சொந்த வாழ்க்கையோட பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் எதுவா இருக்குன்னு சற்று சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான ஆழமான அலசல்ல சந்திக்கலாம். அதுவரை உங்க சின்ன சின்ன முடிவுகளை கூர்ந்து கவனிங்க.